போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருட்கொடையும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, எதிர்கொலையில் ரிச்சர்ட் பேட்ரிக், பாத்திமா நெல்சன், சீரோஸ் லேன், அரவிந்த் கிளேன் அர்ச்சனா, லூயிஸ் பிரான்சிஸ் இவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் இறைவன் தாமே நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை விடுத்து பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் ஃபாதர் கிளமெண்ட் பிராங்க், ஃபாதர் மார்க் ஆண்டனி, மார்க் ஆலிஸ், மாசிலாமணி, ரோஸ் பிலமினா ஆகியோருடைய ஆட்நடத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளுடைய மறைநீர் மொழி கொண்டாடும் தகுதிவர் பெற்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வளரைவனிடமும் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி
என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைவன பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படித்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்று சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலளிப்பார் பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். தன் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டும் என்ற இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள். பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா என்றனர். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மாநிலம் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்புவார். அவர் விண்ணுலகிலிருந்து கீழ்காற்றை இறக்கி வர செய்தார். தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அவர் இறைச்சியை துகள் துகளென அவர்கள் மீது பொழிந்தார். இறகுத்துகள் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார். அவற்றை அவர் தம் ஆலயத்தின் நடுவிலும் கூடாரத்தின் சுற்றிலும் விழ செய்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினர். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோடு விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள்
மண்ணில்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருங்கி வந்துவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் குறைவுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையானது நம் அனைவருமே இறை வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ்ந்து 100 மடங்காக 60 மடங்காக பலனளிக்க ஒவ்வொருவருமே இறைவன் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களே அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக வாழை நிலத்தில் இறைவனுடைய பாதுகாப்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்வதை பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக மோசேக்கு எதிராக முன்னிருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு பசி. அந்த பாலை நிலத்தில் அவர்களுக்கு உண்பதற்கு எதுவுமே இல்லை. அவர்கள் மோசேயை நோக்கி, எங்களை இந்த இடத்திற்கு சாகுவதற்காக எங்களை அழைத்து வந்தாய். நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோதிலும் நாங்கள் உண்பதற்கு உணவு இருந்தது, இறைச்சி இருந்தது. ஆனால் இந்த பாலை நிலத்தில் எதுவுமே இல்லை என்று முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். அதனை பார்த்த இறைவன் மோசேயிடம், நீ மக்களிடம் போய் சொல்லு, மாலை வேளையில் மன்னா பொழியப்படும், வானிலிருந்து அப்பம் அவர்களுக்கு எடுக்கப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்து அதே போல அவர்களுக்கு கொடுக்கின்றார். இருந்தாலும் ஒரு கண்டிஷனை கொடுக்கின்றார், அதனை மீண்டும் சேர்த்து வைக்கக்கூடாது. 6வது நாளில் மட்டுமே நாளைக்கு தேவைப்படுவதை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்கிறார். அதே போல மக்கள் மன்னாவை பார்க்கின்றார்கள், மன்னாவை உண்கின்றார்கள். ஆண்டவர் வானத்திலிருந்து அப்பத்தை விளைவித்தார் என்று மகிழ்ச்சியோடு ஆண்டவர் உணவாக தந்த அப்பம் இதுவே என்று அவர்கள் அறிந்து கொள்வதை பார்க்கின்றோம். அவர்கள் உணவருவதை, அவர் முழுங்குவதை நிறுத்துவதையும் பார்க்கின்றோம். அதே போல ஒவ்வொரு நாளும் நற்கருணை வழிவாக இறைவன் வானது அப்பமாக, உயிருள்ள உணவாக நற்கருணை வழிவாக நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் இறைவனை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் அறிந்து கொள்கின்றோமா? அவ்வாறு அறிந்து கொள்கின்ற பொழுது நாமும் 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக வளர்ந்து கொண்டிருக்க நம்மாலும் இயலும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொண்டிருக்கிறது. இறை வார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் வருகின்ற ஆண்டவரை உணரக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டியதற்காகவும், தூயாவின் வல்லமையினால் நாம் நிறைந்து பொழிய வேண்டியதற்காகவும் திருப்பாடல் 71வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுவது போல, என் தலைவரே நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை என்பதை முழுமையாக விசுவசித்து ஆண்டவரை நம்பி ஆண்டவரை காணக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்க வேண்டியதற்காக திருப்பலியில் சிறப்பாக தெரிவிப்போம்.
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, பழைய ஏற்பாடுகளை உம் திருமண நிறைவானவரை வழியில் உண்மை பெற செய்தீர். ஆபேல் காணிக்கையின் மீது ஆசீர்வாதங்களை பிரதிபலித்தது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும்படி அது அனைவரையும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமிருந்து எழுதியது கிணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சிதறனை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைகளின் இரத்தத்தின் இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எங்கள் திருத்தந்தை 14ஆம் சீகராய், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணையாயர் சுதேஷ், எல்லா துறையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பினை பெற சென்றிடும். மேலும் உயிர்த்தெழுந்த நம் நிறுத்திக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் தாயான
இவர் வழியாய் இவரோடு இவரெல்லாம் தேவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் அர்ப்பணிக்கப்பட்டு இறைப்பணிக்கு நாம் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுக மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபிடித்துள்ளோம் என்று காடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை பொறுத்தது பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாயிருக்குமா நாங்கள் இதற்கு விருப்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்தத்தில் எழுதுக்கு அளித்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பட்ட அமைதியை ஒற்றுமையை அளித்துவிடார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை வைத்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இரணின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சுமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இந்த உலகின் பாவங்களை போக்குவர். செமரியிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். நல்ல பலன் கொடுப்பீர்,
புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பதற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாற்றிலும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இரக்கமும் அருளுடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைநிற்க செய்துள்ளார். அவர் தமது நடப்பவருக்கு விடுவழித்தார். நன்றி கூறி மன்றாடுவோம்.